ஹாப்பினஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வீக்கெண்டை வந்து ஒரு ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணும்போது இருக்குமா இல்லை ஒரு ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணும்போது இருக்குமாங்கிறது தான் கேள்வி. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹாப்பினஸ் அப்படிங்கிறது வந்து அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அடிக்கடி ஒரு அர்த்தம் நல்லா தெரியும் அப்படின்னா நம்ம எங்கே போவோம்னா கூகுள் தான் போவோம். ஸோ கூகுளில் போய் தட்டி பார்த்தோன்னே வந்து என்ன சொல்லிச்சு அப்படின்னா அது ஒரு டைப் ஆஃப் ஃபீலிங். அதை வந்து எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னா ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா வந்து கன்சென்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது மன நிறைவு, அதுலேருந்து இன்டென்ஸ் ஜாய், அதாவது ரொம்ப விவரிக்க முடியாத மகிழ்ச்சி. ஸோ இதுக்கு இடைப்பட்டிருக்கிறது எல்லாமே வந்து நம்ம ஹாப்பினஸ் அப்படிங்கிற ஒரு அடக்கத்துக்குள்ளே கொண்டு வர முடியும். ஸோ இதை வந்து இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கணும், கலோக்கியலாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு வெக்கேஷன் பிளான் பண்ணுறீங்க, அப்போ வந்து உங்களோட ஒய்ஃப் வந்து 1 வீக் முன்னாடி போக வேண்டியது இருக்குது ஊருக்கு அப்படின்னா அதை வந்து ஹாப்பினஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதே வந்து உங்களோட ஒய்ஃப் அந்த வருஷம் வந்து ப்ரெக்னென்ட் ஆகி அங்கேயே சேவ் பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்க, ஒரு வருஷத்துக்கு வரலன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து இன்டென்ஸ் ஜாயின் எடுத்துக்கலாம். ஸோ என்னோட எதிரடியில் இருக்கிறவங்களும் சரி இல்லை கீழே இருக்கிறவங்களும் சரி அவங்களும் ஆமாம் ஓவர் இன்டென்ஸு. ஸோ இதுதான் வந்து ஹாப்பினஸ்க்கு ஒரு ஈஸியான எக்ஸாம்பிள். ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து மேட்டர்னிட்டி லீவ் எப்படி இருப்பீங்க அப்படிங்கிறத நாங்கள் எல்லோரும் கண்பட பார்த்துருக்குறோம். ஸோ நீங்களாம் இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து ஃபேமிலிக்குன்னு பேசுகிறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஓகே. சரி, அடுத்தது வந்து நம்ம கொஞ்சம் டாபிக் உள்ள போவோம். ஸோ அடிக்கடி நம்ம ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் நம்ம வந்து ரீல்ஸ் பார்ப்போம் இல்லைங்களா? ஸோ வந்து எக்ஸ்பெக்டேஷன் அதுக்கப்புறம் ரியாலிட்டின்னு ஒரு ரெண்டு வந்து காமிப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து வீக்கெண்ட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னா வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வந்து மனசுக்கு எப்படி இருக்கும்னா, கல்யாணம் அதுக்கப்புறம் ஓகேப்பா இத்தனை நாளாக தான் வந்து சொத்துக்கு பக்கத்து இருந்தோம், இனிமேல் கொண்டாட்டி வந்துட்டா அவர் கையால் எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு இருக்கோம். ஆனால் ஒவ்வொரு ஆண் மகனையும் வந்து என்ன சொல்கிறது, மனசாட்சிக்கு பயந்து உண்மையை மட்டும் பேசணும் அப்படின்னா வந்து அது ரியாலிட்டி இல்லை. ஈவன் வந்து எதிரணியில் இருக்கிறது கூட சொன்னார், அவங்க வந்து ஒய்ஃபோட சேர்ந்து குக் பண்ணணும், அப்போ தான் வாழ்க்கை என்ஜாயபிளாக இருக்குங்க. அது வந்து என்ஜாயபிளாக இருக்கும்னா நம்ம வந்து வாலண்டரியாக போகணும். ஆனால் நீங்கள் வந்து குக் பண்ணணுங்கிறது கம்பல்ஷன். இப்போ எஸ், ஆமாம், என்ஜாயபிள் இருக்காது. அதே மாதிரி நீங்கள் வந்து ஈவன் வந்து நம்மளோட சின்ன வயசுல கூட பார்த்துருப்போம். நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா வந்து காலையில் எழுந்திரிச்சு அப்பா போய் கறிக்கடையில் வந்து கறி வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. அதுக்கப்புறம் வந்து அம்மா வந்து நல்லா சமைச்சு வைப்பாங்க, நம்ம வச்சு நல்லா லைட்டாக சாப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து விளையாட போவோம். ஈவன் வந்து நடுவரே அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து நிறைய ஷேர் பண்ணியிருக்காரு. சின்ன வயசுலலாம் வந்து விளையாட போவார் அம்மா. அதுக்கப்புறம் வந்து அப்பாட்ட அடி வாங்கிட்டு வந்தாலும் கூட வீட்டில் வந்து சமைச்சு நல்லா வந்து சாப்பாடு போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வீக்கெண்ட் அப்படின்னா வந்து நம்மளை பார்த்துக்கிறவங்க வந்து இருந்தாங்கன்னா மட்டும்தான் வந்து வீக்கெண்ட் வந்து நல்லா வந்து ஜாலியாக இருக்கும். வேற இப்போ நாமளே வந்து எல்லாம் பண்ணிக்கணும், நம்மளே சாப்பிடணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து வீக்கெண்ட் வந்து. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அகைன் வந்து நம்ம எதிர்நிலையிலேருந்து பிரசாந்த் சொன்னார், வீக்கெண்ட் அப்படின்னா வந்து அன்றைக்கி தான் வந்து நாங்கள் எங்களோட ஒய்ஃபோட பேசணும், அதுக்கப்புறம் அன்றைக்கி தான் வந்து கிட்ஸோடலாம் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவரே சொன்னார், அவர் வந்து காலையில் வந்து 4 மணிக்கு எழுந்திரிச்சு கிளம்பி சாயந்தரம் இருட்டுக்கு அப்புறம் வந்து வீட்டுக்கு வருவாங்க. இப்படி இருக்கும்போது நீங்கள் அன்றாட வீட்டுக்கு தேவையானது எதையுமே வந்து பார்க்க முடியாது. ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா வீக்கெண்டு சண்டே, அதுவும் எஸ்பெஷலி உங்கள் வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு தான் அந்த வீக்கு உண்டான எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணணும். மீல் பிளானிங்லேருந்து ப்ரிப்பரேஷன் ஒர்க்லேருந்து அயன் பண்ணுறதுலேருந்து துவைக்கிறதுலேருந்து அந்த சண்டே வந்து உங்களுக்கு உண்மையாலுமே வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டேவாக தான் இருக்குமே ஒழிஞ்சு கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ண டேவாக இருக்கவே இருக்காது. ஒரே ஒரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம மாடர்ன் லைஃப்னு சொல்லிட்டு எல்லாரும் வேலைக்கு போயிடுறோம். அதில் வந்து வழிகேடாக மாறுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதர் நம்ம வீட்டில் இருக்கிற அம்மாவோ இல்லை மாமியாரோ இவங்க தான் வழிகேடாகிறாங்க. ஸோ அவங்களுக்கு தான் மீண்டும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக மாற்றி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் அங்கே தூக்கி போட்டு வேணால் நீங்கள் கொஞ்சம் நீங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ண முடியும்னு சொல்ல முடிஞ்சு நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக குடும்பத்தை நடத்தி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வீக்கெண்டு மட்டும் இல்லை எல்லா நாளுமே வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக மாற்றலாம். அடுத்து நடுவருக்கு வந்து ஒரே ஒரு கேள்வி. நடுவர்களே, இப்போ நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து நிறையா ஸ்டேஜஸ் வந்து நீங்கள் வந்து தாண்டி வந்திருக்கீங்க. ஸ்கூல் லைஃப் இருக்கீங்க, காலேஜ் லைஃப் இருக்கீங்க, பேச்சுலர் தான் சில நாள் வந்து பேங்காக்கில் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறமா கல்யாணம் ஆச்சு, அப்புறம் இத்தனை நாளும் வந்து நீங்கள் வந்து இருக்கீங்க. இந்த நீங்கள் த்ரூ அவுட் லைஃப் ஜேர்னிலேயே நான் ஒரே ஒரு ஸ்டேஜுக்கு திரும்ப போயிட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க, இந்த ஸ்டேஜுக்கு போவீங்க? ஸோ இதுவே தெரிஞ்சிச்சு உங்களுக்கு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்த என்ஜாயபிளான லைஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து மேபி சில பேர் ஸ்கூல் லைஃப் இருக்கலாம். ஆனால் முக்கால்வாசி பேருக்கு பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி நான் ஜென்ஸுக்கு பேசுறதுனால வந்து ஜென்ஸாக சொல்லணும் அப்படின்னா நம்ம கையில் கொஞ்சம் சம்பாதி வந்ததுக்கப்புறம் நம்மளா சம்பாரிச்சு நம்மளா செலவு பண்ணி அந்த ஒரு பேச்சுலர் தான் வந்து கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அந்த டைமில் நம்ம நினச்சது எல்லாத்தையும் வந்து நம்மளால் பண்ணி முடியும்.
அதே மாதிரி நம்ம சண்டேஸ்க்கு வந்து சொல்லவே தேவையில்லை. ஃபேஷன் இருந்தோம்னா எத்தனை சனிக்கிழமை எத்தனை மணிக்கு தூங்குறோங்கிறது நமக்கு கையில் தான் இருக்கும். சண்டே காலம் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறது நமக்கு கையில் தான் இருக்கும். ஸோ வந்து நம்மளோட ரிமோட் கண்ட்ரோல் நம்மகிட்ட இருக்கும். ஆனால் இன்னைக்கு நம்ம ரிமோட் கண்ட்ரோல் யார் இருக்குன்னு நீங்களே தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து ஃபேமிலிக்குள்ளே வரலாம். சரி, இப்போ வந்து நம்ம எதிரணியில் பேசுன மாதிரியே வந்து ஃபேமிலிக்குள்ளே வந்துட்டோம். ஓகே, ஃபேமிலின்னு ஒன்று வந்துருக்கு. இன்னைக்கு இருக்க மாடர்ன் ஃபேமிலி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக ஒரு ரேஸில் ஓடிட்டு இருக்கிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கமிட்மெண்ட்ஸு, காம்படிஷன் இப்படி தான் போயிட்டு இருக்கு. ஈவன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளேயே வந்து பயங்கரமான காம்படிஷன் போயிட்டு இருக்குது. மறுபடியும் நடுவர்கிட்ட வந்து ஒரே ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நடுவர்களே, உங்கள் வீட்டில் ஹஸ்பண்ட் யார், ஒய்ஃப் யார்? வீட்டில் ஹஸ்பண்ட் யாரு பாருங்க. ஹஸ்பண்ட் யாரு அப்படின்னு தீர்மானிக்கிறதே பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் நம்ம வாங்க சம்பளம் தாங்க. வீட்டில் யார் அதிகமாக சம்பாதிக்கிறாங்களோ அவங்க தான் ஹஸ்பண்ட். ஸோ அது வந்து ஐதர் வந்து பொண்ணாக இருந்தாங்கன்னா அவங்க தான் ஹஸ்பண்ட். இதே வந்து ஆம்பளைங்க சமைச்சாங்கன்னா அவங்க தான் வந்து ஹஸ்பண்ட். ஸோ இப்போ வந்து நம்மளோட ஃபேமிலியே வந்து ஜஸ்ட் ஒரு ரேஸ் ஃபுல்லாக காம்படிஷன். அவன் வந்து அண்ணன் என்ன பண்ணிட்டான், தம்பி என்ன பண்ணிட்டான், மாமா என்ன பண்ணிட்டான், நான் என்ன பண்ண போகிறேன், இப்படியே நம்ம வாழ்க்கையை வந்து ஓடிட்டு இருக்கு. யாருமே வந்து ஓகே இன்னைக்கு இருக்கிறது போதும் அப்படின்னு நினச்சி நம்ம வாழ்றது கிடையாது. அதுக்கப்புறமா வந்து முக்கியமாக இந்த வீக்கெண்டில் நடக்கக்கூடிய இன்னொரு பெரிய கூத்துன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்தியா கால்ஸ், இல்லைனா ஹோம் கால்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து சண்டே சாட்டர்டே நீங்கள் மேண்டேட்டரி பேசி ஆகணும். உங்களுக்கு பேசணும் தோணவே தோணாது. இருந்தாலும் அது ஒரு கடமை, அது பேசணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கால்மே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸாக இருக்கும் ஒரு சைட்லேருந்து. இல்லை வந்து உங்ககிட்ட இருந்து ஒரு சொல்யூஷன் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படியே போயிட்டு இருக்கும்போது அந்த வீக்கெண்ட் கால்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ வந்து கோர்ட்டில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து பிரச்சனை தீர்க்கிற மாதிரி தான் எப்பவுமே வச்சு உங்களுக்கு அவங்க ஆர்வம் சொல்லுவாங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்கவே முடியாது. ஸோ கண்டிப்பாக அகெயின் திஸ் இஸ் ஆல்சோ a stressful journey தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து இப்போ இவ்வளோ நாள் நான் வந்து ஃபுல்லாக ஃபேமிலிக்கான நெகட்டிவ்ஸ் மட்டும் பேசிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் வந்து இப்போ நண்பர்கள் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதையும் பற்றி நான் பேசுகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போகிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேருந்து நிறைய பேர் வந்து மீட் பண்ணியிருப்பீங்க. புது ஆளுங்களை. அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்து யாருமே உங்களை வந்து சார் உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சா, உங்களோட சேலரி எவ்வளோ, நீங்கள் வந்து சொந்த வீடு வாங்கிட்டீங்களா, உங்களுக்கு வந்து குழந்தை வந்துச்சா இன்னும் இல்லையா, இப்படிங்கிற கேள்வி கேட்டுக்கவே மாட்டாங்க. ஸோ வந்து என்றைக்குமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ பெரிய விஷயம் நடந்தாலும் அவங்க வந்து என்ஜாய் பண்ண ஒன்றாக தான் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி அவங்க எந்த பிரச்சனை நீங்கள் வந்து அவங்கள்ட்ட சொன்னாலும் அவங்க கொடுக்குற ஒரே ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீயாக விடுச்சு, லைஃப் அதுவாக போகும். இது மட்டும்தான் சொல்லுவாங்களே வந்து இதே வந்து நீங்கள் ஃபேமிலிட்டியோ இல்லை வந்து யார்கிட்ட நீங்கள் பேசுனீங்கனாலும் அவங்க உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வாழ்க்கையை தான் வந்து அவங்க கொடுத்தே இருப்பாங்க. அடுத்தடுத்து ரேஸை வச்சுட்டே தான் இருப்பாங்க. ஓகே, அவ்வளோதாங்க, முடிச்சிடுறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸோட இன்னொரு இம்பார்ட்டன்ஸ் வந்து சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து எவ்வளோதான் காசு என்ன சொல்கிறது கல்யாணம் பண்ணாலும் சரி, ஒரு விசேஷம் நடத்தினாலும் சரி, நம்ம வந்து இன்விடேஷன் அடித்து மெனக்கெட்டு ஒரு 3 மாதம் 4 மாதம் வந்து வீடாக அலைஞ்சு போய் வகுப்புலாம் கொடுத்துட்டு வந்து பந்தி போட்டோம்னா அவன் வந்துட்டு என்ன லட்டு சைஸ் சின்னதாக இருக்குது, என்ன சாப்பாடு வேகாமல் இருக்குது, எனக்கே வந்து தலைக்கறி வைக்கல, இதுதான் வந்து பிரச்சனையை வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கும் சொல்கிறேன், எங்கள் வீட்டில் ஒரு விசேஷம், எங்கள் வீட்டில் ஒரு பார்ட்டி அப்படின்னா ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புனா போதும். ஈவன் நான் வந்து கூப்பிட்டு கூட சொல்ல தேவையில்லை. ஸோ அவங்க வந்து அந்த வாட்ஸ்அப் மெசேஜே வந்து அவங்க ரெக்வஸ்ட்டை எடுத்துகிட்டு அவங்களா தனியாக ஃபோன் பண்ணி அண்ணா உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும், என்ன நாங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கேட்குறது வந்து ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ வந்து ஃபேமிலிக்கு வந்து இந்த விதமான நான் சப்போர்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எங்கள் கேங்கில் வந்து ரொம்ப பாப்புலராக போயிட்டு இருக்க டாபிக் பார்த்தீங்கன்னா பாட்லக்ஸ். ஓகே, இப்போ நம்ம எதிராக சொன்ன மாதிரி வந்து நீங்கள் வீக்கெண்ட்லேயே ஜாலியாக தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கீங்க அப்படின்னா பாட்லக் எதுக்காக வந்து தேவைப்படுது. ஸோ வந்து வீட்டில் ஸ்ட்ரெஸ்னஸை வந்து தாங்க முடியாமல் தான் லேடிஸ்லாம் சேர்ந்து ஓகேங்க பாட்லக்னு ஒரு நாளை வச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு வந்திருக்காங்க. ஸோ இதுலேயே தெரியுது வீக்கெண்ட்ஸ் எந்த அளவுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது. ஆமாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு சில வார்த்தைகளை சொல்கிறேன். இந்த வார்த்தைகளை சொன்னாவே வந்து உங்களுக்கு இந்த வார்த்தைகள்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சொல்லுவாங்களா இல்லை ஃபேமிலி சர்க்கிளில் சொல்லுவாங்களான்னு கேள்விப்பட்டுக்கோங்க. 10 வயசு வரைக்கும் அண்ணன் தம்பி, அதுக்கு மேலே பங்காளி, தனி கொடுத்தனம், பாக பிரிவினை, முதியோர் இல்லம், இந்த மாதிரி வார்த்தைகள் எங்கே இருக்கும், ஃபேமிலியில் தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இந்த மாதிரி வந்து கேட்கவே முடியாது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த முதியோர்கள் பற்றி நான் பேசியே ஆகணும். முதியோர்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளையெல்லாம் வந்து வளர்த்து இவ்வளோ தூரம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்னோட ரிக்வெஸ்ட் இந்த பட்டிமன்றம் மூலியமாக என்ன அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பேரண்ட்ஸ் நல்லா வரைக்கும் ஓகே, அதுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்கள வந்து ஒரு எல்டர்லி ஹோமில் வந்து கொண்டு போய் விடவே கூடாது. நம்மளை எந்த அளவுக்கு வந்து அவங்க பார்த்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி பார்த்துக்க வேண்டியது நம்மளோட கடமை. என்னை கேட்டால் இதில் வந்து இந்தியாவில் வந்து ஒரு சட்டமே வரணும். இப்படி யாராவது பண்ணாமல் விட்டாங்கன்னா அவங்க வந்து பனிஷ்மெண்ட் ஆக்டில் வந்து அவங்க
வச்சுக்கோங்கிறது தான் நான் வந்து இந்த மன்றத்தை வந்து பதிவு பண்ணிக்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து முதியோர் இல்லத்தில் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி வந்து ரொம்ப சோகமான இடம் இல்லை. ஈவன் வந்து குடும்பங்கள் கூட வந்து கைவிட்டால் நீங்கள் வந்து முதியோர் இல்லத்துக்கு போவீங்க. ஆனால் முதியோர் இல்லத்துலேயும் நட்பு மலரும். அதுதான் வந்து நட்போட பெரிய ஸ்பெஷாலிட்டிக்கு. கடைசியாக வந்து இப்போது ஒன்று சொல்லி நான் வந்து நிறைவு பண்ணிக்கிறேன். கர்ணனை அனாதியாக்கினால் அவள் தாய், கர்ணனை அனாதியாக்கினால் அவள் தாய், கர்ணனை மன்னனாக்கி பார்த்தான் அவன் நண்பன்.